குழந்தையே பிறக்காத அக்காக்கு 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்து தாய் மாமன் ஆகிற சூரி அக்கா பையன் மேல சூரி காட்டுற பாசத்தை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ற ஐஸ்வர்யாக்கு அதுவே ஆஃப்டர் மேரேஜ்ல வினையா வருது. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது ஆகலையாங்கிறது தான் படத்தோட கதை. படம் மெஜாரிட்டி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருச்சு. ஆனா எனக்கு பர்சனலா சில முரண் இருக்கு. பொதுவா படத்தை நம்ம ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்போம். ஆனா படத்துல ஹீரோ பண்ற விஷயம் தான் நமக்கு பிரச்சனையாகும். ஹீரோயின் தான் கரெக்ட், ஹீரோ எப்ப திருத்துவான் டிராவல் பண்றோம். படத்தோட கோரான மாமா மாப்பிள பாண்டே ஒரு கட்டத்துல இவர் கூட சுத்திக்கிட்டே இருக்கான்னு யோசிக்க வைக்குது. ராஜகிரண் அண்ட் அவங்க வைஃப் போர்ஷன்ல ஹெவியா பண்ணையாரும் பத்மினி வாட அடிச்சாலும் அவங்க லவ் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா சென்டிமெண்ட் சொருகணும்னு ரெண்டு பேரையும் அடுத்த சீன்லயே சாகடிச்சது சலிப்ப தட்டுச்சு. ஹீரோ தப்ப உணர்ந்து திருந்துற கதையெல்லாம் நிறைய பார்த்திருப்போம். தப்ப கடைசி 30 நிமிஷம் உணர்ந்துருவாங்க. ஆனா இங்க சூரி கிளைமேக்ஸ்ல குழந்தை பிறந்துருச்சேன்னு எல்லாத்தையும் உணர்ந்து திருந்துறப்போ அப்ப டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தப்ப கூட உங்களுக்கு திருந்த தோணலையாங்கிற கேள்வியை தான் எழுப்புது. படத்துல இன்டர்வல்ல அப்பாவா நடிச்சிருக்க பாபா பாஸ்கரோட வழி என்னன்னு சொல்லி அதை ஒரு கோர் பாயிண்டா காமிச்சிட்டு கடைசி வரைக்கும் அந்த வழி தீராம பையன் மாமானே சுத்துறதுலாம் எதுக்கு அப்போ அந்த வழியை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு தோண வச்சிருச்சு. இந்த மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஓட்டம் இருந்தாலும் ஆக்டிங்ல சூரி, ஐஸ்வர்யா, பாபா பாஸ்கர், சுவாசிகா, ஜேபின் எல்லாருமே பண்ணிட்டாங்க. சூரியன் ஒரு கம்ப்ளீட் ஆக்டராகவும் ஐஸ்வர்யா படத்துக்கு ஒரு சாமியாவும் தெரியுறாங்க. இது முழுக்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தாங்க. படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தியேட்டர்ல போய் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.